Good afternoon students. நம்ம வந்து சமூக அறிவியல்ல வரைபடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தேர்வுக்கு வந்து வரைபடத்துல குறிக்க சொல்லி 10 மார்க்குக்கு கொடுப்பாங்க. ஸோ வரைபடத்துல வந்து நம்ம குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு வரைபட பயிற்சி எடுக்க போறோம். முதல்ல வந்து தரணிஸ் வரலாம். இப்ப நீங்க வந்து என்ன வரைபடம் வரைய போறீங்க? குஷால பேரரசு, அதுல உள்ள இடங்கள் குறிக்க போறீங்க. வெரி குட், கேரி ஆன். வெரி குட், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இப்ப டைரக்ஷன் எழுதிடலாமா? ஒரு மேப் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்? முக்கியமா என்ன வேணும்? டைரக்ஷன்ஸ் எழுதணும். திசைகள் முதல்ல எழுதணும். திசைகள் எழுதுங்க. மேல என்ன திசை வரும்? கீழே தெற்கு. ஓகே, வெரி குட். எல்லாரும் ஓகே, நீங்க போய் உட்காரலாம். நெக்ஸ்ட், ஒரு மேப் அப்படினாலே அடுத்து நம்ம என்ன குறிக்கணும்? முக்கியமானது எது? எல்லைகள். இப்ப எல்லைகள் வந்து முத்ரா குறிக்கிறியா? குறிங்க. கிழல என்ன? வங்காள விரிகுடா. தெற்கு பக்கம் இந்திய பெருங்கடல். மேற்கு பக்கம் அரபிக்கடல். வடக்கே இமயமலை. இதான் இந்தியாவுடைய எல்லைகள். 3 பக்கம் கடலால் சூழப்பட்டதனாலதான் அது என்னன்னு சொல்றோம்? இந்தியாவை என்னன்னு சொல்றோம்? தீபகற்பம். இந்தியாவை என்னன்னு சொல்லுவோம்? தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட். ரொம்ப அழகா எழுதிட்டா முத்ரா. கிளாப் பண்ணுவோம். சரி, இப்ப குஷான பேரரஸ்ல ஒரு 10 இடங்களை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்? குறிக்க போறோம். இப்ப பெஷாவர் அப்படின்ற இடத்தை யார் குறிக்க போறா? ஹரிஹரன். வாங்க, கரெக்டா குறிங்க. வெரி குட். சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா குயிக்கா வேணும். வெரி குட், வெரி குட். கிளாப் பண்ணுங்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாவது இடம் என்னது? மதுரா. மதுரா. மதுரா யார் குறிக்க போறீங்க? வீரமணி. புள்ளி வச்சு குறிச்சுட்டு எழுதுங்க. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. தேர்ட் என்னது? இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தம் யார் குறிக்க போறா? அங்க இந்திரபிரஸ்தம் சொல்லிக்கிட்டே எழுதிட்டீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. சின்னதா எழுதணும். வெரி குட், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யாரு? கவிபாலன். என்ன குறிக்க போறீங்க? சாஞ்சி குறிக்க போறாங்க. சின்னதா எழுதணும். வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் ஆரியா என்ன குறிக்க போறீங்க? ஜீனா.
வெரி குட். நெக்ஸ்ட் வாங்க. இங்க என்ன குறிக்க போறீங்க? பிரயாகை. ஆதீஸ்வரன் வந்து பிரயாகை குறிக்கணும். குறிங்க, இடத்த குறிக்காம எழுதுறீங்க. மதுராவோட எழுதுறீங்க. அது மதுரா. கொஞ்சம் கீழே குறிக்க. மேல குறிக்க. வெரி குட். நெக்ஸ்ட் வாங்க. நீங்க என்ன குறிக்க போறீங்க? கம்பம் குறிக்கிறாங்க. சின்னதா இல்லைன்னா போதும். வெரி குட். நெக்ஸ்ட் வாங்க. நீங்க என்ன குறிக்க போறீங்க? காஷ்மீர் குறிக்க கூடாது. காஷ்மீர்ல தான் என்ன செய்யறாங்க? நம்மளுடைய இந்திய ராணுவ படைகள் எல்லாம் நம்மள பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. வெரி குட். அடுத்து கலிங்கம் யார் குறிக்க போறா? ஓகே, வெரி குட், வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் பாடலி குத்திரம். வாங்கக்கா குடிங்க. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே அருமையா குறிச்சீங்க. இப்போ நம்ம குஷான பேரர்ஸ்ல எத்தனை இடங்களை குறிச்சிருக்கோம்? 10 இடங்கள் குறிச்சிருக்கோம். டைரக்ஷன்ஸ் குறிச்சிருக்கோம். டைட்டில் போட்டாச்சு. அப்புறம் எல்லைகள் குறிச்சாச்சு. ஒரு மேப் அப்படின்னா இது அனைத்தும் நமக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப அருமையா அழகா நீங்க வந்துருச்சீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு கிளாப். நீங்க எல்லாம்